கொஞ்சம் ஒத்துழைப்பு பண்ணுங்க. உள்ள ஒரு 10 அவங்க அம்மாவை கூப்பிட்டு உட்கார ஒரு வருஷம் எங்களுக்கு சொந்த பூர்வீக நிலம் சார். அயோத்தியா சேலம் மாவட்டம். நாங்க குடியிருக்கிறது அயோத்தியா வாழப்படியில. இந்த இடம் நீங்க குடியிருக்கீங்க? நாங்க இங்க குடி வந்து ஒரு 20-25 வருஷம் ஆகுது. இது வந்து எங்க பூர்வீக நிலம். அயோத்தியா பட்டினம் மாசாக்கிப்பட்டியில இருக்குது. எங்க நிலம். நாங்க அங்க போக்குவரத்து வீடு பாதி விவசாய நிலம். ரெண்டு சேர்ந்து மொத்தம் எத்தனை ஏக்கர்மா? மொத்தம் 11 சென்ட். 11 சென்ட். அதுல வீடு பிளஸ் உங்க பேர்ல இருக்கு. பட்டா இஷ்யூ பண்ணியாச்சு. எங்க கணவர் இறந்துட்டாரு. அதனால போட்டு வச்சுக்கிட்டு ஆக்கிரம் பண்ணிட்டாங்க. அந்த சந்தோஷமான பிரசாந்தம் போட்டு ஆமா ஒரு நிமிஷம் சொல்லுங்க. விவரமா வந்து உள்ள ஆமா நான் போன 15 நாள் போய் கலெக்டர் ஆபீஸ்ல போய் தாசில்தாரை பார்க்க சொன்னாங்க. சப் கலெக்டர் பார்க்க சொன்னாங்க. திருப்பி கூட நல்லா நிதானமா எடுத்து சொல்லுங்க. சொல்லிட்டோம் சார். இன்னும் நாங்க என்ன எத்தனை தடவை தான் சொல்றது? கலெக்டர் ஆபீஸ் எதுக்கு சார் இருக்கு? பொதுமக்களுக்கு நியாயம் செய்யதானே ஒரு டிஆர்ஓ இனிமே இந்த கலெக்டர் ஆபீஸ் பக்கமா வரக்கூடாதுன்னு சொல்லலாமா? உங்க பேர்ல இருக்குதா? உங்க பேர்ல தானே இருக்கு. எங்க பேர்ல இருக்குது. ஆனா எங்க நிலம் ஃபுல்லாவே பாதி நிலம் அவருக்கு போலி பட்டா போட்டு கொடுத்திருக்காங்க. செல் ஆபீசர் கூப்பிடுறாங்க. மாமா போலி பட்டா போட்டு கொடுத்திருக்காங்க. ஸ்பெஷல் ஆபீசர் போங்கம்மா. சார் கொஞ்சம் வழி விடுங்க. கொஞ்சம் வழி விடுங்க. கொஞ்சம் போக விடுங்க. நீங்க மீடியா கொஞ்சம் வழி விடுங்க. கொஞ்சம் வழி விடுங்க சார்.
சொல்லுங்க